இதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த சமுதாயத்துக்கு என்ன வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா? மக்களே, முஸ்லிம்களே, நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சகோதரராக இருக்க வேண்டும். முதல் போதனை. முஸ்லிம் என்பவன் அவனுக்குள்ள ஏற்றதாழ்வு இல்ல, அவனுக்குள்ள உயர்வு தாழ்வு இல்ல, அவனுக்குள்ள தீண்டாமை இல்ல, அவனிடத்தில் வர்க்க பேதம் இல்ல. அவன் எந்த மொழி பேசுபவனாக இருந்தாலும், எந்த மாநிலத்துக்காரனாக இருந்தாலும், அவன் முஸ்லிமாக இருந்தால் எல்லா முஸ்லிமும் சகோதரன். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் குல்லுல் முஸ்லிமூன இஹ்வா. முஸ்லிம்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் தான். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சகோதரர்களாகவே இருக்க வேண்டும். இது அவர்கள் சொன்னது. அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், உங்களிலே சில பேர் சிலரை வெட்டி கொன்று உங்களுக்குள்ளேயே ஆயுதம் தாங்கி சிலரை வெட்டி கொண்டு காபிர்களாகி விடாதீர்கள். உங்களுக்குள்ள வெட்டு குத்து நடந்தால் அதன் மூலம் நீங்கள் காபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவீர்கள். அந்த தப்பை செய்து விடாதீர்கள், ஒத்துமையாகவே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு அறிவுரை.